ஹாய், கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். இன்றைக்கி நம்ம ஒரு 65 செய்ய போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், அதே டேபிள் ஸ்பூனில் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு 3 எடுத்துக்கங்க. மைதா அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 15 கிராம் 30 கிராம் டோட்டலாக எடுத்துக்கங்க. ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா உப்பு 1 பிஞ்சு, பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கங்க. ஹோல் கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி. சிந்தட்டிக் கலர் இது உங்களுக்கு ஆப்ஷனல், வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் இப்படி ட்ரையாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா இப்படி கட்டி இல்லாமல் இஞ்சி பூண்டு எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோவாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிங்க. கட்டி வரக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது உங்களுக்கு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இட்லி மாவு பதத்தில் ஊற்றினீங்கன்னா அந்த மொறுமொறுப்பாக இருக்காது, கிறிஸ்பி கிடைக்காது. அதனால் தோசை மாவு பதத்துக்கு தண்ணி கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதுதான் கண்டிஷன். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனில் மசாலா எல்லா இடத்துலையும் ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அவசரத்துக்கு பொரிக்கணுன்னா ஃப்ரீசரில் 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிக்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு இரும்பு வாணலி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். அலுமினியத்தில் கொஞ்சம் ஓவர் ஹீட் கிடைக்கும், இது நிதானமாக இருக்கும். சூடானன்னா கொஞ்சம் ஒரு 10 கருவேப்பிலை போடுங்க, அது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக இருக்கும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சா மேலே கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் நிறைய இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தடுப்பில் மாற்றிக்குவோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நுரை நிறைய வரும்போது வேகுதுன்னு அர்த்தம். இந்த நுரை கொஞ்சம் நல்லாவே அடங்கிடும், அப்போ உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இது நுரை கம்மியாயிருச்சு. இதுதாங்க கண்டிஷன். இதையும் எடுத்து மாற்றிக்கணும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியான ஒரு ஜூஸியான சிக்கன் 65 குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல வீடியோ சந்திப்போம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.